கட்சியை தாண்டி பொதுமக்களின் எண்ணம் அது. அதைத்தான் அவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளிப்படையாக சொன்னார். அதற்காக பதவி பறிக்கப்பட்டது அவருக்கு பின்னடைவு இல்லை, அவரை பதவியில் இருந்து நீக்கியவர்களுக்கு தான் அது பின்னடைவாக மாறப்போகிறது. ஆமாமா, அவர் ஒரு நியாயமான முறையில் நீண்ட அனுபவம் மிக்க ஒரு தலைவர் ஒரு கருத்தை முன்னெடுக்க வைக்கும் பொழுது அவருக்கு பின்னடைவு வருவதை அவர் மகிழ்ச்சி என்று சொல்கிறார் என்றால் அதன் பின்னணி என்ன என்பதை காலம் உங்களுக்கு உணர்த்தும். அதான் சொன்னேன், விநாசகாலே விபரீத புத்தி. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருப்பவர். அவர்களுக்கு என்றென்றைக்கும் எங்களது ஆதரவு உண்டு. அது அவங்க கட்சியோட உள்கட்சி விவகாரம், அது அல்ல. எங்கள் கட்சி யாரை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த காரணங்களால் நாங்கள் கூட்டணியில் நீடிக்க முடியாமல் இருக்கிறோம். ஒருவேளை அதற்கு தீர்வு காணப்பட்டால் உறுதியாக நாங்கள் கூட்டணியில் மீண்டும் ஈடுபடுவோம். உறுதியாக பேசுவோம். எங்கள் ஆதரவு என்றைக்கும் அவருக்கு உண்டு. தென்னை மரத்தில் தேல் கொண்டா பனை மரத்தில் எப்படிங்க நெறிக்கட்டும்? அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் சம்பந்தம் இல்லைங்க. சும்மா நீங்கள் ஒரு குதர்க்கமான கேள்விகளை கேட்காதீங்க. இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்ததோ அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு எப்படி அந்த கூட்டணியில் நீடிக்க முடியும்? நாங்கள் அண்ணாமலை அவர்கள் பழனிசாமி அந்த கூட்டணியில் இல்லாத நேரத்தில் காலகட்டத்தில் அந்த கூட்டணிக்கு மோடி அவர்களை பிரதமராக்க வேண்டும் என்பதற்காக, அதுதான் நாட்டிற்கு நல்லது என்கிற நோக்கத்தோடு அங்கே அண்ணாமலை முயற்சியால் அவர்கள் டெல்லி தலைவர்கள் அனுமதியோடு நாங்கள் அந்த கூட்டணியில் இணைக்கப்பட்டோம். அதற்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சும்மா கேட்கணுங்கிறதுக்காக குதித்தியாலாம் கேட்காதீங்க. அப்புறம் நாங்கள் வெளியேறினதுக்கு பாஜக தான் காரணமா? சார் சும்மா நீங்கள் யோசிச்சு பரபரப்பாக ஏதோ செய்தி போகிறதுக்காக குதித்தியா கேள்வி கேட்கறதுக்குலாம் நாள் இல்லை சார். பேசுறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.